தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். எஸ்பி வருண்குமார் அவர்கள் சீமான் அவர்களை பயங்கரமாக செஞ்சுருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் சவுக்கு சங்கர் அவர்கள் சீமானுக்கு ஆதரவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது முற்று முழுக்க எஸ்பி வருண்குமாரோட முகத்திரையை கிழிச்சிருக்காரு சவுக்கு சங்கர் அப்படின்னே சொல்லலாம். எப்படி நாம் தமிழர் கட்சி சீமானு நீங்கள் அப்படி சொல்லுவீங்க? எப்படி அந்த பிரிவினை இயக்கம்ன்றதை நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் யாருங்க சொல்கிறதுக்கு? உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது? அதை மக்கள் சொல்லணும். 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு சீமான் அவர்கள். அதுலேருந்து ஒரு மக்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன். நீ யாரையா சொல்கிறதுக்கு? இவர் மன பிரச்சனை இருக்கிற ஒரு நபர் எஸ்பி வருண்குமார் அப்படின்றத சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சவுக்கு சங்கர் சொல்லும்போது என்கிட்ட எல்லார் ஆடியோவும் இருக்குது, நான் யார் ஃபோன் கிடச்சாலும் அந்த ஆடியோ எடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம், ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்கள்கிட்ட எஸ்பி வருண்குமார் சொன்னதை சவுக்கு சங்கர் இப்போ எல்லாத்தையும் வீடியோவில் சொல்லிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திமுக வேலை செஞ்சால் திமுக வேலை செய்யுங்க, ஒரு பெரிய கட்சி 36 லட்சம் வாக்குகள் வச்சிருக்கிற கட்சி, 8% வச்சிருக்கிற கட்சி, அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அந்த கட்சியை நீங்கள் எப்படி சொல்ல போச்சு? நீங்கள் யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் வீரியமாக சீமானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏற்கனவே பிறநாள் வாழ்த்து தெரிவிக்கும் போது நீங்கள் தான் மாற்றுன்னு நம்பி நாங்கள் நிற்கிறோம், எங்களை கைவிட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சவுக்கு சங்கர் ட்வீட் போட்டிருந்தாரு. இப்போ இதையும் சொன்னது ரொம்ப சூப்பராக இருக்குது. முன்னாடிலாம் சவுக்கு சங்கர் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தார். ஆனால் அவரோட போக போக அவரோட போக்கு மாறி நாம் தமிழர் கட்சிக்கு முற்ற ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி சீமானையும் சரி கட்சியும் சரி பேசுகிறதுக்கு அவ்வளோதான் அவருக்கு மரியாதை அப்படின்றது இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.